எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் சித்த மருத்துவர் கற்பகம். உணவே மருந்து அப்படிங்கிறது தான் சித்த மருத்துவத்துடைய அடிப்படை தத்துவம். ஸோ அந்த வகையில் உணவு நம்ம பேசும்பொழுது எண்ணெய்கள் ரொம்ப ஒரு முக்கியமான இடத்த பிடிக்குது. மார்க்கெட்டில் இப்போ நிறைய விதமான எண்ணெய்கள் கலர் கலராக வெரைட்டியாக அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ எந்த எண்ணெய் நம்ம பயன்படுத்துறது, எது நல்ல எண்ணெய் அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் எல்லாருக்குமே எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது. குறிப்பாக என்னோட அம்மா நீ எதை பற்றிலாம் வீடியோ போடுறேன், எனக்காக இந்த ஆயில் பற்றி கொஞ்சம் படித்து பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு பெண்களுமே இல்லை வீட்டில் சமைக்கிற பெண்களுமே கண்டிப்பாக இந்த எண்ணெய்கள் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன் அப்படின்னா ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அதிகமாகிற பிரச்சனையில் இருந்து ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, அந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள் வரைக்குமே இந்த எண்ணெய்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. ஸோ கிச்சனில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த எண்ணெய் ஒரு தரமானதாகவும் ஒரு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஆயில் பற்றி தான், அதாவது எடிபிள் ஆயில், சமையல் எண்ணெய்கள், நம்ம எடுக்கக்கூடிய எண்ணெய்கள் எது நல்லது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம எந்த எண்ணெய் பெஸ்ட்டான எண்ணெய், அதை ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு எடுக்கணும், சித்த மருத்துவம் எண்ணெய்கள் பற்றி ஏதாவது சொல்லுதா, எண்ணெயுடைய நன்மைகள்லாம் என்னென்ன, தீமைகள் என்ன, நவீன ஆராய்ச்சி முடிவுகள் எண்ணெய்கள் பற்றி என்ன சொல்லுது அப்படிங்கிற எண்ணெயை பற்றின முழு தகவல்களையும் பார்க்கலாம். ஒரு எண்ணெய் நல்ல எண்ணெய் தானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 4 விஷயங்கள் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் விஷயம் அந்த எண்ணெயில் உள்ள கொழுப்பு அமிலங்களின் கலவை, அதாவது ஃபேட்டி ஆசிட்ஸ் காம்பவுண்ட்ஸ் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இரண்டாவதாக அதை தயாரிக்கக்கூடிய முறை, மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. மூன்றாவதாக அதனுடைய புகைநிலைன்னு சொல்லக்கூடிய ஸ்மோக்கிங் பாயிண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான்காவதாக அந்த எண்ணெயில் உள்ள சத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி முதல்ல நம்ம விரிவாக பார்ப்போம். கண்டிப்பாக இது கொஞ்சம் லென்த்தியான வீடியோவாக தான் இருக்கும். ஏன்னா இதை பற்றி முழுசாக சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய நேரம் இருக்கும். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ முதல் விஷயம், எண்ணெய்களில் உள்ள கொழுப்பு அமிலங்களின் கலவைகள் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ பேசிக்காக எல்லா எண்ணெய்களிலுமே இருக்கக்கூடிய விஷயம் தான் இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கொழுப்பு அமிலங்கள். இது மொத்தம் 3 வகைப்படுங்க. ஒன்று சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், நிறைவுற்ற கொழுப்பு அமிலம். ரெண்டாவது அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், நிறைவுறாத கொழுப்பு அமிலம். மூணாவது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் ஃபேட்ஸ். இந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் பார்த்தீங்கன்னா திரும்ப 2ஆக பிரிக்கலாம். அது ஒன்று மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், ரெண்டாவது பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். இதுதான் MUFA PUFA அப்படின்னு சொல்லி காமனாக எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் நாம் ஃபர்ஸ்ட் இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் பற்றி பார்க்கலாம், அதாவது நிறைவுற்ற கொழுப்பு அமிலங்கள் பற்றி பார்க்கலாம். இந்த கொழுப்பால் ஆன விஷயங்கள் பெரும்பாலும் நமக்கு ஒரு சிலவற்றை தவிர பெரும்பாலும் நமக்கு அது தீமை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது. வெஜிடபிள் ஆயில்ஸ், குறிப்பாக தேங்காய் எண்ணெய், பாம் ஆயில், இறைச்சியில் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் இது அதிகமாக இருக்குது. ரூம் டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஹார்ட்டுக்கு அந்தளவுக்கு நல்லது கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைவுறாத கொழுப்பு அமிலங்கள். இதை திரும்ப 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்லி 2ஆவது பிரிக்கிறாங்க. இதான் MUFA PUFAன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் முதல்ல இந்த MUFA பற்றி நம்ம பார்க்கலாம். இது உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய கொழுப்பு அமிலம். நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், ஆலிவ் ஆயில், பாதாம், பிஸ்தா, முந்திரி, இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த MUFA அதிகமாக இருக்குது. MUFA அதிகம் இருக்கும் எண்ணெய் ஆரோக்கியமானதாக கருதப்படுது. இதய நோய்க்கான ஆபத்தை குறைச்சி தேவையற்ற கொழுப்பை இது கரைக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா PUFAன்னு சொல்லக்கூடிய பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். ஸோ இது சூரியகாந்தி எண்ணெய், சோள எண்ணெய், சோயா எண்ணெய்கள்லாம் நம்ம அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுவும் MUFA மாதிரி ஒரு ஆரோக்கியமான கொழுப்பு அமிலம் தான். ரத்த கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறது இதுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா லினோலெனிக் ஆசிட், லினோலெயிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய கொழுப்பு அமிலங்கள் எல்லாமே எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதய நோய்களுக்கான ஆபத்தை குறைச்சி கண்களுக்கான ஆரோக்கியத்தை இது அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு அமிலம். இருக்கிறதுலே ரொம்ப மோசமான கொழுப்பு அமிலம் இதுதான். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா LDL அப்படின்னு சொல்லக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்தி HDLன்னு சொல்லக்கூடிய குட் கொலஸ்ட்ராலை குறைக்குது. ஹார்ட் டிசீஸ்க்கான ரிஸ்கையும் இது அதிகப்படுத்துது. பொதுவாக இந்த டால்டா அப்படின்னு சொல்லக்கூடிய வனஸ்பதி, பேக்கடு ஃபுட்ஸ், அதாவது நம்ம பேக்கரியில் வாங்கக்கூடிய எல்லா வகையான ப்ரெட்ஸு, கேக்ஸு, பிஸ்கட்ஸு, இது எல்லாத்துலேயுமே இந்த டிரான்ஸ்ஃபேட் தான் இருக்குது. அப்போ எவ்வளோ ஒரு மோசமான ஒரு உணவுகளை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், மற்ற எல்லா வகையான எண்ணெய்கள்லையுமே இந்த டிரான்ஸ்ஃபேட் ஒரு குறைஞ்ச அளவு இருக்க தான் செய்யும். ஆனால் நல்லெண்ணெயில் கொஞ்சம் கூட இந்த டிரான்ஸ்ஃபேட் கிடையாது.
அடுத்தது பார்த்தீங்கன்னா தயாரிப்பு முறைகள், மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எண்ணெயுடைய அந்த தரம் வந்து மாறுறதே இந்த இடத்துல தான். ஸோ இதை பற்றி கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா 3 வகையில் இந்த எண்ணெய்கள் வந்து தயாரிக்கிறாங்க. ஒன்று வந்து சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ், ரெண்டாவது வந்து எக்ஸ்பெல்லர் ப்ரெஸிங் மெத்தட், 3 வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரெஸிங் மெத்தட். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரிஃபைண்ட் ஆயிலும் இந்த ப்ராசஸில் தான் தயாரிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டு அதிகமாக இருக்கும், அதாவது கடைசியாக நம்ம கிடைக்கக்கூடிய அந்த எண்ணெயுடைய அளவு அதிகமாக இருக்கும். ஸோ லாபத்திற்காக மட்டுமே இந்த முறை எல்லா கம்பெனிலையும் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹெக்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கரைப்பான் விதைகளோடு சேர்த்து கரைச்சி ஆயில் எடுப்பாங்க. இந்த ஸ்டெப்லேயே இதில் இருக்கக்கூடிய வைட்டமின்ஸ் மற்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மாதிரியான எல்லா விதமான சத்துக்களையும் வந்து போயிடும். ரொம்ப அதிகப்படியான அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியான வெப்பநிலையில், அதாவது மோர் தென் 270 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவு வந்து ஒரு வெப்பத்தை வந்து கொடுத்து அந்த எண்ணெயை வந்து விதைகள் வந்து பிரிச்செடுக்கிறதாகவும் வந்து சொல்கிறாங்க. அதிகப்படியாக வந்து கீக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் பாயிண்ட், அதாவது நெய்க்கே வந்து ஸ்மோக்கிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 250 டிகிரி செல்சியஸ் தான். ஆனால் இங்கே வந்து 270க்கும் மேலேன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த முறையில் பிரிச்சிடக்கூடிய அந்த எண்ணெயுடைய தரம் எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த முறையில் எடுக்கக்கூடிய இந்த ஆயிலுடைய செல்ஃப் லைஃப்னு சொல்லக்கூடிய ஆயில் காலத்தை அதிகரிக்கிறதுக்கு இதில் நிறைய கெமிக்கல்ஸ் வந்து சேர்க்கறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ எந்த வகையில் பார்த்தாலுமே மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய நிறமற்ற மணமற்ற எல்லா ரிஃபைண்ட் ஆயிலையும் ஒரு விஷம் மாதிரி தான். அந்த விஷயத்தை தான் நம்ம வாங்கி இப்போ நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெல்லர் ப்ரெஸிங் மெத்தட். நம்ம ஊர் சைட்லலாம் வந்து போயிட்டு எண்ணெய் அடிட்டு வராங்க இல்லையா மிஷினில், ஸோ அந்த இதுதான் வந்து இந்த மெத்தடு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி சொல்லக்கூடிய அந்த சால்வெண்ட் மெத்தடை விட கொஞ்சம் பெட்டரான மெத்தட் தான். ஏன் அப்படின்னா சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தடை விட இது கம்மியான வெப்பநிலையில் வந்துட்டு ஆயில் வந்து எடுக்கப்படுது. வெப்பநிலை காரணமாக ஒரு சில சத்துக்கள் வந்து குறைஞ்சாலும் எக்ஸ்ட்ரா கெமிக்கல்ஸ் எதுவும் இதில் இல்லை, எதுவும் நம்ம சேர்க்கறது கிடையாது. ஸோ அந்த வகையில் இது வந்து நான் முன்னாடி சொன்ன டைப்பை காட்டிலும் கொஞ்சம் பெட்டரான டைப் தான். கடைசியாக பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரெஸிங் மெத்தட். இது வந்து வேற ஒன்றும் கிடையாதுங்க, செக்லேருந்து ஆயில் எடுக்கிறது தான். அந்த காலத்துலாம் இந்த முறையில் தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈல்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அதாவது கடைசியாக கிடைக்கக்கூடிய அந்த எண்ணெயுடைய அளவு வந்து கம்மியாக இருக்கும். அதனால் இதை யாரும் மெயினாக வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. வெறுமனே 30லேருந்து 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையிலே இந்த முறையில் வந்து எண்ணெய் எடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இதில் இருக்கக்கூடிய சத்துக்களான வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். இந்த முறையில் எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மணமாகவும் நல்ல ஒரு நிறத்துலையும் வந்து இருக்கும். ஸோ இந்த முறையில் எடுக்கக்கூடிய எண்ணெய்கள் வந்து எப்பயுமே ஒரு சிறந்த எண்ணெயாக வந்து கருதப்படுது. அடுத்தது எண்ணெய்கள் பற்றி தெரிஞ்சுக்கும்பொழுது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த எண்ணெய்களுடைய ஸ்மோக்கிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய புகைநிலை. ஒவ்வொரு எண்ணெய்க்குமே ஒவ்வொரு மாதிரியான ஸ்மோக்கிங் பாயிண்ட் வந்து இருக்கும். நம்ம வந்து கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு எண்ணெய் வந்து நம்ம நல்ல எண்ணெயாக திரும்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா, இல்லை கெட்டு போனதுக்கு அப்புறமா நம்ம அந்த எண்ணெயை யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய விஷயம் வந்து இந்த புகைநிலை தான். ஸோ புகைநிலை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு எண்ணெயை வந்து நம்ம கொதிக்க வைக்கிறோம். அப்போ பொரிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு விஷயம் பொரிக்கிறதுக்காக கொதிக்க வைக்கும்பொழுது அது அதிகமாக சூடாகி புகைஞ்சி கரிஞ்சு போகும் இல்லையா ஒரு பாயிண்டில், அதுதான் வந்து புகைநிலை. ஸோ அதுக்கு மேலே நம்ம அந்த யூஸ் பண்ணக்கூடிய அந்த எண்ணெய் வந்து ஒரு விஷம், அது வந்து ஒரு கெட்டு போன எண்ணெய். ஸோ ஒன்ஸ் அது வந்து புகைஞ்சி கரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னாலே அது கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி எண்ணெய்களை வந்து நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணும் பொழுது அது வந்து நமக்கு நிறைய விதமான பிரச்சனைகளை வந்து உடம்புல கொடுக்குது. கொலஸ்ட்ரால் மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து கேன்சர் வரைக்குமே வந்து உண்டு பண்ணுது. அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் ஆகட்டும், ஒரு சில கெமிக்கல்ஸ் ஆகட்டும், அது எல்லாமே நமக்கு வந்து கேன்சர் மாதிரியான பிரச்சனைகளை கூட வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி முடிவுகள் வந்து சொல்லுது. ஸோ ஒன்ஸ் வந்து அந்த எண்ணெய் புகைஞ்சு கரைஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பாக அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு எண்ணெய்க்குமே அந்த புகைநிலை உண்டாகிறதுக்கான ஒரு வெப்பநிலை வந்து இருக்குது. அதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்மோக்கிங் பாயிண்ட் தான் நம்ம எந்த எண்ணெயை எதுக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து நிர்ணயிக்குது. இந்த சார்ட்டை பாருங்கள். இதில் வந்துட்டு இந்த ஆலிவ் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங் பாயிண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் இதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ நம்ம கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணணும். அதனால் இதை நம்ம அப்போ எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி பொடிக்கோ இல்லை தாளிக்கிறதுக்கோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கெலாம் பொரிக்கிறதுக்கெலாம் வந்து நெய் சேர்த்து பயன்படுத்தலாம். ஏன்னா அதனுடைய ஸ்மோக்கிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகம். அதனால் அது கொஞ்சம் ஹீட்டை வந்து தாங்கும். அடுத்தது எந்த எண்ணெயாக இருந்தாலுமே ஓவர் ஹீட் பண்ணாமல் கரிஞ்சிடாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதனால் அப்போ சமைக்கும்போது என்ன மாதிரியான முறையை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீம் ஃப்ரை மெத்தட் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் வந்து சமைக்கும் பொழுது அதாவது ஒன்றும் இல்லைங்க, எண்ணெயை விட்டு கொஞ்சமாக வணக்கிட்டு அதை தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு இறக்குறது.
வெறும் எண்ணெயிலே டீப் ஃப்ரை பண்ணாமல். ஸோ இந்த மெத்தடில் வந்து பண்ணும்பொழுது எண்ணெய்கள் கூட தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க வைக்கிறதால அந்தளவுக்கு எண்ணெயுடைய அந்த ஃபேட்டி ஆசிட் அமிலங்களுடைய அந்த மாற்றங்கள் வந்து நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த முறையை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது இப்போ நம்ம வழக்கத்தில் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு சில எண்ணெய்கள் பற்றியும் அதில் என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குது, அது நமக்கு எப்படி பயன்படுது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். இதில் நம்பர் 1 சன்ஃப்ளவர் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியகாந்தி எண்ணெய் பற்றி பார்க்கலாம். ஏன்னா இதுதான் தமிழ்நாட்டில் இப்போ நிறைய குடும்பங்கள் வந்து பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த எண்ணெயுடைய அந்த ஸ்மோக்கிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 225 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய எல்லா சூரியகாந்தி எண்ணெயுமே நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தடில் தான் தயாரிக்கிறாங்க. ஸோ இங்கேயே வந்து இந்த சூரியகாந்தி எண்ணெய் வந்து டோட்டலாக அடிபட்டு போயிடுச்சிங்க. ஸோ என்ன தான் PUFA எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் மாதிரியான சத்துக்கள் இதில் இருந்தாலும் இது சரியான முறையில் வந்து தயாரிக்கப்படாததால் இதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸோ இல்லை ஃபேட்டி ஆசிட்ஸோ இல்லை மைக்ரோ நியூட்ரியன்ஸோ எல்லாமே வந்து போயிடுது. ஸோ இது நம்ம கொலஸ்ட்ராலையோ இல்லை ஹார்ட் டிசீஸ்க்கான ரிஸ்கையோ அதிகப்படுத்த தான் செய்யும். குறிப்பாக டயபெட்டிஸ்காரங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து ஏற்றதே கிடையாது. அதனால் இனி சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாம் ஆயில். ஸோ முழுக்க சேச்சுரேட் ஃபேட்டலானது. இது டால்டா அப்படின்னு சொல்லக்கூடிய வனஸ்பதி இருக்கு இல்லையா, ஸோ அதை இதில் தான் செய்கிறாங்க. இருக்கதே ரொம்ப ரொம்ப மோசமான ஆயில். முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்க பாருங்கள். ஏன் அப்படின்னா பிளட் கொலஸ்ட்ரால்லேருந்து ஹார்ட் டிசீஸ்லேருந்து ஸ்ட்ரோக்லேருந்து எல்லா விதமான பிரச்சனைகள் உடம்புல வர்றதுக்கும் இந்த எண்ணெய் உபயோகம் வந்து ஒரு முக்கியமான காரணமாக வந்து இருக்கலாம். இது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தீமை செய்யக்கூடியது. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய், கிரவுண்ட்நட் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதனுடைய ஸ்மோக்கிங் பாயிண்ட் வந்து 230 டிகிரி செல்சியஸ் வந்து சொல்கிறாங்க. இந்த எண்ணெய் வந்து பொரிக்க பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இதனுடைய ஸ்மோக்கிங் பாயிண்ட் கொஞ்சம் அதிகம் இருக்கிறதால இதை நீங்கள் பொரிக்கிறதுக்காக பயன்படுத்திக்கலாம். இதில் MUFA வந்து 48% இருக்குது, PUFA வந்து 36 இருக்குது. அதோட விட்டமின் இ, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மாதிரியான எல்லா சத்துக்களுமே இதில் வந்து இருக்குங்க. ஸோ ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கவங்க இந்த எண்ணெயை பயன்படுத்தலாம். இந்த எண்ணெய் வந்து ஒரு நல்ல சாய்ஸ். இது என்னதான் நல்ல எண்ணெயாக இருந்தாலும் செக்கில் ஆட்டி எடுக்கக்கூடிய எண்ணெய் தான் வந்து ஒரு சிறந்த எண்ணெய். நமக்கு கடையில் கிடைக்கக்கூடிய கடலை எண்ணெய்கள் அனைத்துமே வந்துட்டு சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸில் தயாரிக்கக்கூடியது. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஒரு ரொம்ப மோசமான ப்ராசஸ். ஸோ அது மூலமா எடுக்கக்கூடியது. ஸோ கடலை எண்ணெய் வந்து கடைகளில் வாங்கி யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்களாகவே வந்து வாங்கி எண்ணெய் வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக வந்து கிடைக்கக்கூடிய ஒரு தானியம் கடலை. ஸோ ஈஸியாக கிடைக்கும். ஸோ நீங்களே வாங்கி ஆயில் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ஒரு சேஃபர் சைடாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய்னு சொல்லக்கூடிய கோகோனட் ஆயில். இது கொஞ்சம் கான்ட்ராவர்சியான ஆயில் தான். ஏன் அப்படின்னா அதுக்கு காரணம் இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ். ஸோ இதில் கொஞ்சம் இது அதிகமாகவே இருக்குது. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், இந்த வகையான கொழுப்பமிலங்கள் வந்து உடம்புக்கு கெடுதல் செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் 3 வகை இருக்குங்க. ஸோ வந்து லோ செயின், மீடியம் செயின், லாங் செயின் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகை வந்து சொல்கிறாங்க. மீடியமோ இல்லை லோவோ வந்து நமக்கு அதிகப்படியான கெடுதலை உண்டு பண்ணுறது இல்லைன்னு சொல்லி ஆய்வு முடிவுகள் வந்து சொல்லுது. இந்த தேங்காய் எண்ணெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்கிறதாகவும், ஸோ அதனால் கண்டிப்பாக இது நமக்கு நல்லது தான் செய்யும் அப்படின்னு சொல்லியும் ஒரு சில ஆய்வு முடிவுகள் வந்து சொல்லுது. இருந்தாலும் இது வந்து ஒரு கான்ட்ராவர்சியான ஒரு போர்ஷனாக தான் இன்னுமே போயிட்டுருக்கு. ஆனாலும் எப்பவுமே தேங்காய் எண்ணெய்க்கான அந்த ஒரு நல்ல குணங்கள் இருக்குல்ல, அது எப்பவுமே யூனிக்கானது தான். வேற எந்த ஆயிலும் அதை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய அந்த லாரிக் அமிலம்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அமிலம், ஒரு வேதிப்பொருளானது வேற எங்கேயுமே வந்து அதிக அளவில் இருக்க முடியாது. தாய்ப்பால் கடுத்தது இதில் தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த லாரிக் ஆசிட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறதும் நல்ல ஒரு விஷயம்தான். அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் பேர்லேயே வந்துருச்சு. திலத்திலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய். இதனுடைய ஸ்மோக்கிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 177 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லா நல்லெண்ணுமே செக்கில் இருந்தால் எடுக்கப்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் இதில் இருக்கக்கூடிய அந்த மெக்னீஷியம், காப்பர், அயன், ஃபோலேட், வைட்டமின்ஸ் மாதிரியான எல்லா சத்துக்களும் அப்படியே இருக்கும். அதனால இதனுடைய அந்த சுவையும் சரி, இல்லை மனமும் அப்படியே இருக்கும். நார்மலாக எல்லாருமே பயன்படுத்துறதுக்கு சரி, இல்லை வந்து டயபெட்டிஸ்காரங்களுக்கும் சரி, இது ஒரு அற்புதமான ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆயிலாக வந்து இருக்கும். சித்த மருத்துவத்தில் கூட பார்த்தீங்கன்னா தேரன்னு சொல்லக்கூடிய தேரையர் சித்தர் வந்து மருந்துகள் செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் வந்து பயன்படுத்தினதா வந்து சித்த மருத்துவம் சொல்லுது. ஸோ பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுக்கே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி மருந்துகள் செஞ்சுருக்காங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஆயிலாக இருக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு. ஸோ எல்லாருமே பயன்படுத்துறதுக்கு ஒரு உகந்த ஆயில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில்.
ஸோ இதனுடைய ஸ்மோக்கிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மிங்க, 163 டிகிரி செல்சியஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே வந்து புகஞ்சு கரிஞ்சு போயிடும். ரொம்ப டீப் ஃப்ரை அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஆனால் இதுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள்லாம் வந்து இருக்குது. அதனால் கண்டிப்பாக நம்ம பயன்படுத்துறது ரொம்பவே நமக்கு நல்ல ஒரு விஷயந்தான். ஸோ அப்போ எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி பொடிக்கோ இல்லை வந்து சாலட்ஸ் மாதிரியான விஷயங்களுக்கோ நம்ம இதை வந்து பயன்படுத்தி எடுக்கிறது மூலிமா அது நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டை வந்து கொடுக்கும். ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு ட்ராபேக் அப்படின்னா, இது ரொம்ப காஸ்ட்லியான ஆயில். இதுலேயுமே 2 வகை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து நேச்சுரல் ஆயில், இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரா விர்ஜின் ஆயில். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா விர்ஜின் ஆயில் எடுக்கும்பொழுது தான் நமக்கு இதனுடைய பெனிஃபிட்ஸ் முழுசாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டம். நமக்கு இருக்கவே இருக்குது நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும், அதை எடுத்தாலே போதும். நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய அந்த எண்ணெய்களை எடுத்தாலே நம்ம ஓரளவுக்கு நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களை நம்ம பூர்த்தி செஞ்சிட முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா நெய், கீன்னு சொல்லப்படுகிற நெய். இதனுடைய ஸ்மோக்கிங் பாயிண்ட் தான் இருக்கிற எண்ணெய் வகையிலே ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட வந்து 250 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எவ்வளோதான் ஹீட் பண்ணாலும் அதிகமான வெப்பநிலையை வந்து தாங்கக்கூடிய அந்த ஒரு இது வந்து கீக்கு வந்து இருக்குது. ஸோ அதனால இதை நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணும்போதோ இல்லை பொரிக்கும் பொழுதோ நம்ம எண்ணெய் பயன்படுத்தணும் அப்படின்னா அது கூட கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாக இருக்கும். ஒவ்வொரு எண்ணெய்க்குமே எப்படி தனித்தனி பண்புகள் இருக்கோ அதே மாதிரி நெய்க்கும் நிறைய விதமான மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது. ஸோ நெய்யும் வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ கடைசியாக ஒரு நபர் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ எண்ணெயை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு 10 to 15 ml, அதாவது அப்ராக்சிமேட்டாக 1 to 3 டீஸ்பூன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆய்வு முடிவுகள் வந்து சொல்லுது. ஒரு மாதத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ml, அதாவது 1/2 லிட்டர் தான் யூஸ் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன் அப்படின்னா நம்ம என்னதான் தேடி ரொம்ப சத்தாக இருக்கக்கூடிய எண்ணெய்களையோ இல்லை எண்ணெய் சார்ந்த பொருட்களையோ வந்து எடுக்கிறோம் அப்படின்னாலும் எல்லாமே ஒரு அளவுக்கு தான். ஸோ அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு இல்லையா? சத்தாக இருக்கக்கூடிய எண்ணெய்களை நமக்கு தேவைக்கு அதிகமாக நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பாக அது நஞ்சாக தான் வந்து மாறும். ஸோ எண்ணெய்களுமே பார்த்து அளவாக தான் பயன்படுத்தணும். ஃபைனலாக என்ன தான் டாக்டர் சொல்ல வரீங்க, எந்த எண்ணெய் தான் நல்ல எண்ணெய் அப்படின்னு சொல்ல வரீங்கன்னு சொல்லி இங்கே கேட்குது. நல்ல எண்ணெய் தாங்க நல்ல எண்ணெய், சரியா? செக்கில் ஆட்டின நல்ல எண்ணெயும் கடலை எண்ணெயும் கிடச்சிதுன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்க. அதை தவிர வேறு எந்த இதுவுமே இப்போ நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய எண்ணெய்களில் வந்துட்டு நல்ல எண்ணெய் கிடையாது. சூரியகாந்தி எண்ணெய் அஃப்கோர்ஸ் நல்ல எண்ணெய் தான், ஆனால் அதை தயாரிக்கக்கூடிய முறையால் அது நமக்கு முழுசாக வந்து விஷமாக மாறி வருது. ஸோ நல்ல எண்ணெயும் கடலை எண்ணெயும் செக்கில் ஆட்டினது கிடச்சிதுன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா விர்ஜின் ஆயில், ஆலிவ் ஆயில் வந்துட்டு ரொம்ப நல்ல ஆயில் தான், அதுவும் கிடச்சிதுன்னா வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். சரி, நம்ம பாரம்பரியம் சம்பந்தமான ஒரு விஷயம் சொல்லணும் இல்லையா? கடைசியாக சொல்லிடுறேன். சமைப்பதற்கு சிறந்த முறை நம்ம பழைய காலத்து மெத்தட் தான். என்னன்னா ரொம்ப ஆயில்லையே வந்து டீப் ஃப்ரை பண்ணாமல் காய்கறிகளை பருப்போடு சேர்த்து வேக வச்சு எடுத்து புளியெல்லாம் ஊற்றி வேக வச்சு எடுத்துட்டு கடைசியாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் நீங்கள் வந்து தாளிசம் பண்ணிக்கிறது ரொம்ப ஒரு பெட்டரான விஷயமா வந்து இருக்கும். நம்மளுடைய எண்ணெய் சார்ந்த சத்துக்களும் நமக்கு முழுசாக கிடைச்ச மாதிரி இருக்கும், எண்ணெயும் விஷமாக மாறாமல் இருக்கும். ப்ளஸ் வந்து எண்ணெயும் நாம் அளவோடு பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பெட்டரான ஒரு மெத்தடாக வந்து இருக்கும் நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கு. நான் இவ்வளோ விஷயங்கள் வந்து தேடி படித்து பார்த்ததில் எப்பயுமே பழமை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு சிறப்புத்தன்மை வாய்ந்த விஷயமாக தாங்க இருக்குது. ஸோ நான் இவ்வளோ நேரம் வந்து உங்களுக்கு ஆயில் பற்றி சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் டாக்டர் கற்பகம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.